உங்களுக்கு கிளாஸ்ட்ரோபோபியாவோ அல்லது பயவுணர்வு அதிகம் இருந்தாலோ நீங்கள் இந்த பதிவை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்கள் ஓய்வு நேரத்தில் ஹெட்போன்ஸ் அணிந்து இந்த கதையை உங்கள் கண்களை மூடி கேளுங்கள். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் அதன் அழகிய காட்சிகளுக்கும் இதமான காலநிலைக்கும் பெயர் பெற்றது. ஆனால் இந்த மலைகளுக்குள் ஆழ்ந்த இருளில் ஒரு மர்மம் புதைந்திருக்கிறது. பலரது உயிரை குடித்த, பலரது கனவுகளை விழுங்கிய, இந்தியாவிலேயே மிகவும் அமானுஷ்யமான இடங்களில் ஒன்றாக கருதப்படும் அந்த இடம்தான் குணா குகை. 1991ஆம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் நடித்த குணா திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பு இந்த இடம் டெவில்ஸ் கிச்சன், அதாவது சாத்தானின் சமையலறை என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. எதனால் இதற்கு இந்த பெயர்? இந்த குகையின் அமைப்பை பார்த்தால் புரியும். 3 பிரம்மாண்டமான பாறைகளுக்கு இடையில் இருக்கும் ஆழமான இருள் சூழ்ந்த பள்ளங்கள் மற்றும் இடுக்குகள் தான் இந்த குகைகள். பிரிட்டிஷ் அதிகாரி B.S. வார்ட் என்பவர்தான் 1821ஆம் ஆண்டு இந்த குகையை முதலில் கண்டுபிடித்தார். புராண கதைகளின்படி இந்த பகுதியில்தான் பாண்டவர்கள் சமையல் செய்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று இந்த இடத்தை பற்றிய பேச்சில் பயம் மட்டுமே மேலோங்குகிறது. குணா குகையின் மிக முக்கிய அடையாளம் என்னவென்றால் பல 100 ஆண்டுகள் பழமையான வேர்கள் இந்த பாறை இடுக்குகளில் பாம்பு போல ஊர்ந்து உள்ளே செல்கின்றன. இந்த குகை வெளிப்புறத்தில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பாறை இடுக்கு போல தோன்றினாலும் உள்ளே சென்றால் அது முடிவே இல்லாத ஒரு பாதாள உலகம் என்கிறார்கள். பல குழிகள், சுழல் பாதைகள், வழுக்கும் பாறைகள், விஷப்பூச்சிகள் மற்றும் விஷத்தன்மை வாய்ந்த வௌவால்கள் என இயற்கையே ஒரு கண்ணிவெடியை இங்கு வைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின்படி கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த குகைக்குள் விழுந்து காணாமல் போயுள்ளனர். அவர்களின் உடல்களை கூட மீட்க முடியவில்லை. உள்ளே விழும் ஒரு நபரின் குரல் கூட வெளியே கேட்காது. வெளிச்சம் உள்ளே செல்லாது. இந்த குகை உண்மையில் ஒரு சமையலறை அல்ல, அது யமனின் சிறைக்கூடம். ஆனால் இன்று நாம் பார்க்க போவது வெறும் வரலாறு அல்ல. இந்த குகையின் ஆழமான பள்ளங்களில் ஒன்றுக்குள் நாம் தவறி விழுந்தால் நமது மனநிலை எப்படி இருக்கும்? அதன் பிறகு அங்கு நாம் சந்திக்கும் அமானுஷ்யங்கள் என்னவாக இருக்கும்? இப்போது நாம் இந்த குணா குகை என்ற மர்மத்தின் திரைக்குள் பயணிப்போம். கவனியுங்கள், இது முழுக்க ஒரு கற்பனை கதை மட்டுமே. நமது கதாநாயகன் நீங்கள்தான். நீங்கள் ஒரு இயற்கை ஆர்வலர், மர்மங்களை நோக்கி பயணிப்பவர். சாகசத்தின் உச்சத்தை தொட நினைக்கும் நீங்கள் நண்பர்களின் எச்சரிக்கையையும் மீறி குணா குகையின் பாதுகாப்பற்ற எல்லைக்குள் நுழைகிறீர்கள். நீங்கள் குகையின் விளிம்பில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற நொடி, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் கடைசி புள்ளி என்று அப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. வழுக்கும் பாறையில் நிலை தவறி உங்கள் உடல் அந்த ஆழமான இருள் சூழ்ந்த பள்ளத்திற்குள் சரிகிறது. உங்களின் அலறல் சில நொடிகள் மட்டுமே நீடித்தது. அது வெளியே யாருக்கும் கேட்கவில்லை. பள்ளத்திற்குள் விழுந்த முதல் நொடியில் உங்கள் உடலில் 1000 மின்னல் தாக்கியது போன்ற ஒரு உணர்வு. எலும்புகள் முறியும் வலி, உடலைச் சுற்றியிருக்கும் காற்றின் பயங்கரமான ஓசை. உங்களுக்கு கண்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு நிறம்தான், கட்டிப்போட்ட அடர்ந்த கருமை. சில 100 அடிகளுக்கு பிறகு நீங்கள் ஒரு வழுவழுப்பான பாறையில் மோதி கீழே உள்ள குளிர்ந்த ஈரமான மண்ணில் விழுகிறீர்கள். உங்கள் உடல் முழுவதும் வலி, தலை சுழல்கிறது, கண்களை திறக்க முயல்கிறீர்கள். நிசப்தம். உங்களது காதில் இப்போது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கிறது. அது உங்கள் இதயத்தின் அதிர்ந்த ஓசை. எவ்வளவு நேரம் கீழே விழுந்தீர்கள் யாருக்கும் தெரியாது. சில நொடிகள் அல்லது நிஜமாகவே சில நிமிடங்கள். நீங்கள் குகையின் ஆழத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களது மூளை இன்னும் நம்ப தயாராக இல்லை. ஒரு நொடிக்கு முன் இருந்த வெளிச்சம், மக்கள் சத்தம், காற்று எல்லாம் இப்போது மாயமாகிவிட்டன. நீங்கள் மெதுவாக கைகளை நீட்டி தடவுகிறீர்கள். குளிர்ச்சியான ஈரமான பாறைகள். மேலே பார்த்தால் அடர்ந்த இருள் மட்டுமே தெரிகிறது. சில அங்குல தூரத்தில் ஒரு மெல்லிய வெளிச்ச புள்ளி. அதுதான் மேலே இருக்கும் உலகின் நுழைவாயில். ஆனால் அந்த புள்ளி ஒரு நட்சத்திரம் போல அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. நான் எங்கே இருக்கேன்? உங்கள் வாய் முணுமுணுத்தது. உங்கள் குரல் எதிரொலிக்கவில்லை. குகையே உங்களின் குரலை விழுங்கிவிட்டது போல் இருந்தது. முதல் நிமிடம் பேரதிர்ச்சி. இனி என்ன நடக்கும்? நீங்கள் உங்கள் சட்டை பையை தேடுகிறீர்கள். கைபேசி. அதிர்ஷ்டவசமாக அது உடைந்து போகவில்லை. ஆனால் சிக்னல் இல்லை. பேட்டரி கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. இருளை போக்க அதை கொஞ்சம் ஒளிரச் செய்கிறீர்கள். அந்த சிறிய வெளிச்சத்தில் நீங்கள் பார்ப்பது உங்களை மேலும் உலுக்கியது. ஒரு சிறிய பாறை தளத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். சுற்றிலும் கூர்மையான பாறைகள், வழுக்கும் களிமண், மேலே இருந்து உங்கள் உயிரை எடுத்த பிரம்மாண்டமான வேர்கள், சுற்றிலும் விஷப்பாம்புகள் போல தொங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் மூக்கில் ஏதோ ஒரு அழுகிய வாடை அடிக்கிறது. அது குகையின் ஆழத்தில் இருக்கும் ஒரு துர்நாற்றம். தப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி உங்களை உந்துகிறது. நீங்கள் பாறையை ஏறி பிடிக்க முயல்கிறீர்கள். முடியவில்லை. பாறை மிகவும் வழுக்கலாக இருக்கிறது. உங்கள் விரல்கள் சறுக்கி கீழே விழுகின்றன. முயற்சி. மீண்டும் தோல்வி. ஒவ்வொரு தோல்வியும் உங்களது நம்பிக்கையின் மீது ஒரு மரண அடி கொடுக்கிறது.
நீங்கள் சத்தம் போட்டு கத்துகிறீர்கள், ஆனால் பதில் இல்லை. உங்களது மனதில் இப்போது குற்ற உணர்ச்சியும் பயமும் ஒரு சேர தாண்டவமாடுகிறது. ஏன் நான் நண்பர்கள் பேச்சை கேட்கவில்லை? சாகசம் முக்கியமா, உயிர் முக்கியமா? கேள்விகள் உங்களை துளைக்கின்றன. உங்கள் கண்ணில் நீர் ததும்புகிறது. நான் தனியாக இந்த ஆழமான இருள் சிறையில் சிக்கிவிட்டேன் என்பதை உங்கள் மனம் மெதுவாக ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கிறது. திடீரென்று அந்த ஒளியற்ற இருளில் நீங்கள் கைபேசியின் ஒளியை பார்த்து கொண்டிருக்கையில் உங்கள் தோளுக்கு பின்னால் ஏதோ ஒன்று நகர்வது போன்ற ஒரு உணர்வு. உங்கள் தோள்கள் சிலிர்க்கிறது. உங்கள் மூச்சு ஒரு நொடி நின்றுவிட்டது. மெதுவாக உங்கள் தலையை திருப்புகிறீர்கள், ஆனால் அங்கு எதுவுமே இல்லை. அது மனதின் பிரம்மையா, அல்லது நிஜமாகவே அங்கு ஏதோ இருக்கிறதா? இந்த குகை பல உயிர்களை குடித்தது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் இப்போது ஒரு மூலையில் சுவரோடு ஒட்டி அமர்ந்துள்ளீர்கள். உங்கள் கைபேசியின் வெளிச்சத்தை அணைத்து விட்டீர்கள். இருளை தவிர உங்களுக்கு வேறு துணை இல்லை. இவ்வளவு பயங்கரமான ஆழ்ந்த இருளில் நீங்கள் இதற்கு முன் இருந்ததில்லை. அந்த நிசப்தம் ஒரு நிசப்தமாகவே இல்லை. உங்கள் காதுகளில் மிக தொலைவில் இருந்து வரும் ஒரு மெல்லிய ஓசை. அது என்ன? அது மெதுவாக உங்கள் அருகில் வர ஆரம்பித்தது. நீங்கள் மூச்சை கட்டுப்படுத்திக் கொண்டு கண்களை அகல திறந்து வைக்கிறீர்கள். திடீரென்று சில அடிகளுக்கு முன்னால் உங்களது கண்களுக்கு ஒரு மெல்லிய வெள்ளை நிற நிழல் தெரிந்தது. அது ஒரு மனித உருவம் போல, ஆனால் வெளிச்சமற்ற நிலையில். அந்த நிழல் மெதுவாக உங்களை சுற்றி அலைவது போல் இருந்தது. அது உங்களை நோக்கி வருவதாக உங்களுக்கு ஒரு எண்ணம். யாரு அங்கே? உங்கள் குரல் கரகரத்தது. அந்த நிழல் நகரவில்லை, ஆனால் இப்போது அந்த சத்தம் ஓர் அழுகை போல மாறியது. பல வருடங்களுக்கு முன் இந்த குகையில் காணாமல் போனவர்கள், அவர்களது ஆவிகள் இங்கு அலைந்து கொண்டிருக்கின்றனவா? இந்த குகை இவர்களின் வலியை சேமித்து வைத்து இப்போது உங்கள் மனதை கலைக்கிறதா? உங்கள் மனதில் ஒரு பயங்கரமான எண்ணம் வந்தது. நீங்கள் விழுந்த இடத்தில் உங்கள் கால்களால் அழுத்திய மண்ணில் வேறு யாரோ ஒருவரின் எலும்புகள் புதைந்திருக்கலாம். அந்த எண்ணம் உங்கள் வயிற்றை புரட்டியது. உங்களது உடல் வியர்த்து நடுங்க ஆரம்பித்தது. அப்போது உங்களுக்கு அருகில், மிக அருகில் ஒரு குழப்பமான கிசுகிசுப்பு சத்தம் கேட்டது. பல குரல்கள் ஒரே நேரத்தில் பேசுவது போல், ஆனால் எந்த வார்த்தையும் தெளிவாக புரியவில்லை. அவை அனைத்தும் சோகமான முனகும் ஒலிகள். உள்ளே வா, உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்க, நீயும் எங்களில் ஒருவர்தான் என்பது போல அந்த சத்தம் உங்கள் மண்டைக்குள் ஒலித்தது. இந்த குகை உங்கள் மனநிலையை சோதிக்கிறது. உங்கள் பயத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கிறது. எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும்? 1 மணி நேரமா, அல்லது ஒரு நாளா? இருளிலேயே இருந்ததால் உங்களுக்கு கால உணர்வே இல்லாமல் போய்விட்டது. பசி, தாகம், பயம், இவை மட்டும் தான் இப்போது நீங்கள் உணரும் நிஜங்கள். நீங்கள் கண்களை மூடிக்கொள்கிறீர்கள். இப்போது உங்கள் மனதில் ஒரு பழைய நினைவு காட்சி ஓடுகிறது. கடற்கரையில் நண்பர்களுடன் சிரித்து விளையாடியது. அந்த நினைவுகள் இங்கு இருக்கும் இருளையும் துர்நாற்றத்தையும் விட எவ்வளவு இனிமையாக இருந்தன. ஆனால் அந்த நினைவுகள் மெதுவாக மங்க ஆரம்பிக்கின்றன. உங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஆனால் சோர்வு உங்களை ஆட்கொள்கிறது. அரை தூக்கத்தில் இருக்கும் போது உங்களுக்கு முன்னால் ஒரு காட்சி விரிகிறது. ஒரு பிரம்மாண்ட சமையலறை. ஆனால் அது சமையலறை அல்ல, அது ஒரு கொடூரமான காட்சி. அங்கு கிடந்த பொருட்கள், மனித எலும்புகள், உடைந்த மண்டை ஓடுகள். இந்த குகைதான் சாத்தானின் சமையலறை. பலரது உயிர்கள் இங்கு தியாகம் செய்யப்பட்டுள்ளன. அந்த கொடூரமான காட்சியை பார்த்தவுடன் உங்கள் கண்களில் ரத்தம் உறைகிறது. நீங்கள் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். உங்கள் கண்களில் இப்போது ஒரு வெறி. தப்பிப்பது. உங்களது உடலின் அத்தனை சக்தியையும் திரட்டி நீங்கள் மீண்டும் மேலிருக்கும் பாறையை ஏற முயல்கிறீர்கள். ஆனால் பாறை உங்களை மறுக்கிறது. நீங்கள் தோல்வியடைந்து கீழே விழுகிறீர்கள். இந்த முறை எலும்புகள் முறியும் வலி. நீங்கள் அப்படியே கிடந்து விடுகிறீர்கள். ஒரு ஆவி உங்களருகில் வந்து, போதும், நீ முயற்சித்தது போதும், இங்கே வா, இங்கு அமைதி இருக்கிறது என்று கிசுகிசுப்பது போல தோன்றியது. நீங்கள் உங்கள் கடைசி சக்தியை திரட்டி கீழே இருக்கும் ஒரு பாறையை கைகளால் குத்துகிறீர்கள். கோபம், பயம், விரக்தி. அப்போதுதான் அந்த பாறை இடுக்கின் வழியே உங்களது கைபேசியின் மெல்லிய வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு சிறிய குழிக்குள் நுழைய வழியை காண்கிறீர்கள். அந்த குழி இன்னோர் ஆழமான இருண்ட பகுதிக்குள் செல்வது போல் இருந்தது. இதுதான் இறுதித் தெரிவு. ஒன்று, இந்த குகையின் இருளில் செத்து மடிய வேண்டும், அல்லது இந்த புதிய பாதையில் சென்று ஒருவேளை வெளிச்சத்தை காண வேண்டும். கைகளில் இருந்த சிறிய காயங்களை பொருட்படுத்தாமல் அந்த சிறிய குழிக்குள் ஊர்ந்து நுழைகிறீர்கள். உள்ளே ஒரு சிறிய சுரங்கம். அது உங்களை மேலும் ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அந்த துர்நாற்றம் இன்னும் இருந்தாலும் உங்கள் மனதில் இப்போது தோல்வியின் சரணாகதி இல்லை. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற வெறி மட்டுமே இருந்தது. நீங்கள் நடந்து செல்லும் போது எங்கோ தொலைவில் இருந்து மிக மெல்லியதாக ஒரு வெளிச்சம் வருவது போல் உணர்கிறீர்கள். அது நம்பிக்கை ஒளி
ஒளியா அல்லது உங்களது மனதின் ஏமாற்றமா? இல்லை, இந்த முறை அது உங்கள் மனதின் பிரமை அல்ல. நீங்கள் அந்த ஒளியை நோக்கி பயணிக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. உங்களது மனதில் நீ தப்பித்தால் மற்றவர்களுக்கு இந்த குகையின் பயங்கரத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த ஒளியை நெருங்கும் போது அது ஒரு சிறிய துவாரம். அது இந்த சுரங்கத்தின் முடிவில் மேலே மலைப்பகுதியின் மேற்பரப்பை நோக்கி செல்கிறது. அந்த துவாரம் மிகச் சிறியது, ஆனால் அதிலிருந்து வரும் காற்று, ஆம், அது மேலுலகின் சுத்தமான காற்று. நீங்கள் உங்கள் கடைசி சக்தியை திரட்டி அந்த சிறிய துவாரத்தின் வழியாக ஊர்ந்து செல்ல முயல்கிறீர்கள். பாறைகள் உரசி உங்களது உடலை காயப்படுத்துகின்றன, ஆனால் வலி உங்களை தடுக்கவில்லை. ஒரு போர்வீரனின் உறுதியோடு நீங்கள் முன்னேறி செல்கிறீர்கள். அந்த சிறிய இடைவெளியை தாண்டி நீங்கள் உங்கள் கைகளை நீட்டி பாறையை பிடித்தீர்கள். சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் வெற்றிகரமாக அந்த சிறிய துவாரம் வழியாக வெளியே வருகிறீர்கள். நீங்கள் இப்போது குகையின் உள்ளே இல்லை, பாறைகளுக்கு இடையே புதர்களால் மறைக்கப்பட்ட ஒரு சிறிய மலைப்பாதையில் இருக்கிறீர்கள். சூரிய ஒளியின் ஒரு சிறு கீற்று உங்களது முகத்தில் படுகிறது. உங்களுக்கு கண் கூசுகிறது. நீங்கள் நிலத்தில் படுத்து ஆழமாக மூச்சு இழுக்கிறீர்கள். குகையின் துர்நாற்றம் போய் புதிய மண் வாசனையும் மரங்களின் வாசனையும் உங்களது நுரையீரலை நிரப்பியது. நீங்கள் இப்போது உயிருடன் இருக்கிறீர்கள். நீங்கள் மெதுவாக எழுந்து அமர்கிறீர்கள். உங்களை பற்றி பிடித்துக் கொண்டது வெறும் இருள் அல்ல, அது தன்னம்பிக்கை மற்றும் உயிர் வாழும் ஆசையின் சக்தி. உங்கள் உடம்பில் இரத்த காயங்கள், ஆடைகள் கிழிந்து போயிருந்தன, ஆனால் மனதளவில் நீங்கள் ஒரு மாபெரும் போரில் வெற்றி பெற்றதைப் போல உணர்கிறீர்கள். நீங்கள் தப்பித்து வந்த வழி இந்த குகையை பற்றி அதிகாரிகளிடம் சொல்ல ஒரு முக்கிய சான்றாக இருக்கும். குணா குகை, சாத்தானின் சமையலறை, அது இன்று உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டியது. ஆனால் நீங்கள் மன உறுதியால் அந்த இருளை வென்று வந்தீர்கள். இந்த குகையின் மர்மத்திலிருந்து நீங்கள் தப்பித்தது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க SK Stories இற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.